வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, உடலை அறிவோம். இரத்த ஓட்டம். மனித உடலில் இரத்த ஓட்டம் சரியாக இருக்க வேண்டுமானால் இருதயம் சரியாக இயங்க வேண்டும். மேலும் இருதயம் சுருங்கி விடுவதற்கு அதன் தசைகளில் மின்சார உற்பத்தி ஆகின்றது. இந்த மின்பொறி உற்பத்தியானது உடலுக்கு ஒரு சமயத்தில் தேவைப்படும் இரத்தத்தின் அளவை பொறுத்து வேகமாகவோ அல்லது குறைவாகவோ உற்பத்தியாகி இதய துடிப்பினை உண்டாக்கும். இந்த மின்பொறி இருதயத்தின் வலது மேல் அறையின் தசையில் உள்ளது. அதிலிருந்து கீழே இறங்கி கீழ் அறைகளுக்கு மின்சாரத்தை அனுப்பி இருதயத்தை ஒழுங்காகவும் சீராகவும் உடல் தேவைக்கு தகுந்தாற்போல் துடிக்க வைக்கின்றது. இருதயத்தின் தமனி எனும் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு ஏற்பட அருகுண வயப்பட்டு மனம் அமைதி இல்லாமல் இருப்பதும், உணவு, உழைப்பு, உறக்கம், எண்ணம் முதலியவற்றில் அளவு முறை இல்லாமல் வாழ்வதும் தான் காரணம் என்பார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். ஒருவர் சினம் கொள்ளும் போதும் கவலையில் இருக்கும் போதும் இருதய துடிப்பின் வேகம் அதிகமாகிறது. மனதின் தன்மைக்கு ஏற்றாற்போல் இருதயத்தில் உள்ள மின்பொறி இயங்கி அதன் மூலம் இதய துடிப்பினை பாதிக்கின்றது. இது போன்ற சமயங்களில் இருதய தமனிகளில் செல்லும் இரத்தத்தின் அளவு மாறுபட்டு இதய தசைகளுக்கு வேண்டிய பிராணவாயு கிடைக்காமல் தடைபடுகிறது. அருட்தந்தையின் எளிய முறை உடற்பயிற்சியில் கற்றுக் கொடுக்கப்படும் கை மற்றும் கால் பயிற்சிகள் இருதயத்திற்கு வந்து சேரும் இரத்தத்தினை அதிகப்படுத்தி சீராக்குகிறது. கபாலபதி பயிற்சியினால் நுரையீரல் நன்கு சுருங்குவதின் மூலம் நெஞ்சு பகுதிக்கு நிறைய இரத்தம் இழுக்கப்பட்டு இருதயத்தினால் நன்றாக வெளியேற்றவும் படுகின்றது. மகராசன பயிற்சியின் போது வயிற்று பகுதி நன்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு குடல் பகுதியில் உள்ள இரத்தம் அதிக அளவில் இருதயத்திற்கு திரும்பி வருவதால் அதிக அளவில் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு அதிக அளவில் மீண்டும் இருதயத்திலிருந்து உடல் முழுவதும் செலுத்தப்படுகிறது. இதனால் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் பிராணவாயு ஊட்டச்சத்தும் நன்றாக சென்றடைந்து முழு ஆரோக்கியத்துடன் இருக்க உதவி செய்கிறது. எளிய முறை குண்டலினி தியானத்தையும் எளிய முறை உடற்பயிற்சியும் இடைவிடாது பயிற்சி செய்பவர்களுக்கும் தற்சோதனை மூலமும் தத்துவ விளக்கங்கள் மூலமும் தன் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வைத்திருப்பவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே இருதய நோய் உள்ளவர்களும் மருந்து சாப்பிடுபவர்களும் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அருட்தந்தையுடன் நட்பு பெற்ற அமெரிக்க நாட்டு இருதய நிபுணர் டாக்டர் டீன் ஆர்மிஸ் என்பவர் பல இருதய நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுத்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து காட்டியுள்ளார். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, உடலை அறிவோம். இரத்த ஓட்டம். நமது உடல் இயக்கத்திலே ஒரு 3 இயக்கங்கள் நாம் முக்கியமான சுழல் இயக்கமாக பார்க்கிறோம். ஒன்று இரத்த ஓட்டம், இன்னொன்று காற்று ஓட்டம், மூன்றாவது வெப்ப ஓட்டம் என்று சொல்லுகிறோம். இது மூன்றும் ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இது மருத்துவத்தில் இந்த 3 ஓட்டங்களும்
சித்த மருத்துவத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதற்கும் மேல் உயிர் ஓட்டம் என்று ஒரு சுழற்சி ஓட்டம் இருக்கிறது. இப்போ 5 பஞ்சபூதங்கள் இணைந்த ஒரு கலவைதான் உயிரினம். அதில் மனிதனும் ஒருவன். அதில் மண் என்பது உடலாக அது இருக்கிறது. அது அசைவற்று இருக்கக்கூடிய ஒன்று. இந்த 5 பூதங்களிலே அசைவற்று இருக்கக்கூடியது அது ஒன்று தான். நாம் தவநிலையில் இருக்கும் பொழுது கூட உடலை நிமிர்ந்து அசைவற்று இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். உடலின் அசைவற்ற தன்மையை கவனிக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லுவோம். அப்போ இந்த பருவுடல், அதிலும் புற உடல் என்ற அந்த மண் என்பது அசைவற்று இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் மற்ற 4 பூதங்களும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதில் உயிரோட்டம் என்பது அடிப்படையான ஒரு இயக்கம். இப்போ அந்த உயிரோட்டம் இங்கு உடலுக்குள்ளாக நடைபெற வேண்டும் என்றால் இந்த 3 ஓட்டங்களும் சரியாக இருக்க வேண்டும். இப்போ ஏன் இந்த 3 ஓட்டத்தையும் நம்ம மருத்துவத்தில் குறிப்பாக அதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த உயிர் ஓட்டம் என்ற இயக்கத்தையும் இந்த இருப்பாக, அதாவது அசைவற்று இருக்கக்கூடிய அந்த மண் என்ற உடலையும் இணைத்து வைக்கக்கூடிய 3 ஓட்டங்கள் இந்த ஓட்டங்கள். இந்த 3 நீர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 3ம் தான் மண்ணையும் விண்ணையும் இணைத்து வைத்து கொண்டிருக்கிறது என்று. இல்லை என்று சொன்னால் இந்த உயிர் என்ற விண்துகள் அது உடலிலிருந்து பிரிந்துவிடும் என்பதுதான் நமது மருத்துவத்தில் ஆரோக்கியத்துக்கான அந்த சிந்தனை. அதிலே இப்போ இன்றைக்கு இரத்த ஓட்டம் என்பதை நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். இப்போது இந்த இரத்த ஓட்டம் என்பதற்கு மையமாக இருக்கக்கூடியது எது? இருதயம். இருதயத்தில்தான் அந்த இரத்தம் முழுமையாக வந்து அங்கு சுத்திகரிக்கப்பட்டு உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்களுக்கும் அது சுழன்று ஓடி அது உடலுக்கு தேவையான பிராணசக்தியையும் உடலுக்கு தேவையான மற்ற தாதுக்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியதற்காக அது சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சரி, இப்போது இந்த இருதயத்தின் இயக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அந்த இரத்த ஓட்டம் என்ற சுழற்சி இருக்கும். இப்போ அந்த இருதயம் அந்த இரத்தத்தை சுழற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இருதயத்தின் தசைப்பகுதிகள் என்ன செய்ய வேண்டும்? இயங்க வேண்டும். இப்போ நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இந்த மண் என்பது அசைவின்றி இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தோம். இந்த உடல் அசைவற்று இருக்கும் என்று பார்த்தோம். ஆனால் அதே அந்த மண்ணின் தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த இதய தசைகள், அந்த இதய மேல் உறைகள், இதெல்லாமே மண்ணின் தத்துவமாக இருந்தாலும் அவை தானியங்கி நரம்பு மண்டலம் என்ற ஒன்றின் அடிப்படையில் அதை அசைவு பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இதேபோல் நுரையீரல் அதுவும் விரிந்து சுருங்கி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த உடலில் மண் என்ற தத்துவத்தில் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய மண் தத்துவம் என்பது இந்த இருதயம், நுரையீரல், இந்த
இரண்டும் அதிகமாக எப்பொழுதும் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை அசைப்பதற்கு அதற்கு ஒரு மின்பொறி என்று நமது சிந்தனையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது காந்தம்தான். காந்தம் மின்காந்தமாக மாறி அதை அசைக்க வேண்டும். எப்பொழுது ஒரு இயக்கம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது வான்காந்தத்தை மின்சாரமாக மாற்றி நாம் சில இயந்திரங்களை இயக்குகிறோம் அல்லவா? இப்போது மின்விசிறி ஓடுகிறது என்று சொன்னால் மின்காந்தமாக மாற்றி மின்சாரமாக மாற்றி அதை இயக்குகிறோம் அல்லவா? அதுபோல் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை மின்காந்தமாக மாற்றி அது அந்த இருதயத்தின் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மின் பொறி என்பது அந்த இதயத்தின் அடிப்பகுதி வரை அதை அசைத்து சுருக்கி விரிக்கக்கூடிய அந்த வேலையை செய்வதற்கான ஆற்றலை கொடுக்கிறது. சரி, அந்த மின்பொறி என்பது ஆற்றலாக இருக்கிறது என்று சொன்னாலும் வெறும் ஆற்றல் மட்டும் இருந்தால் அது சரியாக இயங்குமா என்று கேட்டால் இல்லை. அது சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அறிவு என்ற ஒன்றும் வேண்டும். அந்த அறிவும் ஆற்றலும் இணைந்துதான் அங்கு ஒரு இயக்கம் என்பது நடைபெறும். இந்த பிரபஞ்சமே பேரறிவு பேராற்றலின் இயக்கம்தானே. அண்டத்தில் உள்ளது தானே பிண்டத்திலும். அப்போ ஒவ்வொரு உறுப்பிலும் அந்த அறிவும் ஆற்றலும் இருந்து கொண்டுதான் அதனுடைய இயக்கத்தை செய்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இருதயமாக இருந்தாலும் சரி, நுரையீரலாக இருந்தாலும் சரி, அது இயங்குகிறது என்று சொன்னால் அறிவும் ஆற்றலும் தான் அதை இயக்குகிறது என்பதை வேதாத்திரியத்தின் காந்த தத்துவத்தின் மூலமாக நாம் அதை உணர்ந்து கொள்கிறோம். இது மருத்துவ உலகிற்கு இது இன்னும் அது புலப்படாத ஒன்றாகத்தான் இருக்கும். அது அந்த மின்பொறி என்ற மின்காந்தமாக மாறி அந்த ஆற்றல் என்ற சக்தி தான் இயக்குகிறது என்பதே இன்றைய மருத்துவத்துக்கு இன்னும் அவர்கள் நிரூபிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. இருதயம் இயங்குகிறது என்று சொன்னால் அது தானாக இயங்குகிறது என்றுதான் மருத்துவம் சொல்லுகிறது. தானாக இயங்குகிறது என்று சொன்னால் இப்பொழுது நாம் இந்த சிந்தனையிலே நாம் படித்திருப்பது போல உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் தகுந்தாற்போல அந்த இயக்கம் மாறுபட்டு அந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதோ குறைவுபடுத்துவதோ என்பதை சரியாக செய்கிறது. சில நேரங்களில் இந்த இரத்த ஓட்டத்தை அதிகமாக ஓடச் செய்கிறது. அந்த மின்சாரம் அந்த மின் காந்தமாக மாறி அந்த மின்பொறி இருக்கிறதே, அது சில நேரங்களில் அதிகப்படுத்தப்பட்டு அதிகமான இரத்த ஓட்டம் உடலுக்குள்ளாக ஓடச் செய்கிறது தேவைப்படும் நேரத்தில். அப்போ அந்த இடத்தில் அந்த மின்பொறிக்கு அது அதிகமாக ஓட வேண்டும் என்பதற்கான மின்பொறி ஆற்றல் கூடலாம். அதை அதிகமாக ஓட வேண்டும் என்று அந்த ஒரு உந்துதலை கொடுத்தது எது என்றால் அறிவு என்ற ஒன்று இல்லாமல் அப்படி அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அதை மாற்றி அமைக்க முடியாது. அப்போ அங்கு மனிதனுடைய ஆறாவது அறிவு அதை செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். அப்போ இதை யார் செய்திருக்க முடியும் என்று சொன்னால் அந்த உடலின் அறிவு என்பது அதை செய்திருக்க முடியும் என்றும், அப்போ இந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் அறிவு இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு இரத்த ஓட்டம்
என்பதை பற்றி நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த ஓட்டத்துக்கான இயக்கத்தில் அறிவு என்பது ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது நாம் வேதாத்திரியத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் விஞ்ஞானம் இது தெரிந்து கொள்ளாது. இப்போ வேதாத்திரியத்தின் மூலமும் நாம் இதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நீங்கள் இந்த இருதயம், நுரையீரல் இதை ஒரு உறுப்பாகவே பாருங்கள். ஒரு உறுப்பாகவே பாருங்கள். ஒரு உறுப்பாகவே பார்க்கிறோம், ஜடப்பொருளாகவே பார்க்கிறோம் என்றே வைத்துக்கொள்ளுங்கள். ஜடப்பொருள்களுக்கு அறிவு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. மனம் இருக்கிறதா என்றால் இல்லை. இப்போது இங்கே பாருங்கள், இந்த இருதயத்தின் இந்த இரத்த ஓட்டத்தை ஓடச் செய்வதற்கான இயக்கம் செய்கிற அந்த இருதயம் என்பது அதனுடைய இயக்கத்துக்கு மனம் என்பது அங்கு தேவையில்லை. நம் மனதின் துணை கொண்டு அந்த இருதயம் இயங்கவில்லை. நாம் மனதால் இந்த இருதயம் அதிகமாக இயங்கட்டும் அப்படின்னு மனசில் சொல்கிறதுனால அது அதிகமாகலாம் இயங்காது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இப்போ மாணவன் டென்ஷன் ஆச்சுன்னா அது அதிகமாக இயங்குகிறதே அப்படின்னு சொன்னால், மனம் அதிகமாக இயங்கு என்று சொல்லி அதை இயக்குவது இல்லை. மனம் டென்ஷன் ஆகும்போது இரத்த ஓட்டம் வேகமாக ஓடுதுங்கிறது உண்மை. அப்போ அது எதுக்காக ஓடுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மனதினுடைய அலைச்சுழல் வேகம் அதிகமாகும்போது உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அங்கு பிராணனுடைய தேவையும் பிராணசக்தியினுடைய தேவையும் அந்த மற்ற தாதுக்களினுடைய தேவையும் உடல் முழுவதும் உள்ள செல்கள் முழுவதுக்கும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறோம். மனம் அந்த டென்ஷன் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய செல்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம். இந்த பாதிப்பை சரி செய்வதற்காகத்தான் அது அதிகமாக இயங்குகிறதே தவிர, இந்த மனம் அந்த டென்ஷன் ஆகும்போது அது இருதயத்தை வேகமாக இயக்குகிறது என்று சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. மனம் நேரடியாக இருதயத்தை இயக்குவதோ அதிகமாக இயக்குவதோ அதன் இயக்கத்தை குறைப்பதோ மனதால் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அது மனம் கடந்த இயக்கம். அதனால தான் அதை தான் இயங்கி நரம்பு மண்டலம் என்று சொல்லுகிறோம். அது இப்போ விஞ்ஞானம் என்ன பேர் வச்சிருச்சுன்னா, தானாக இயங்குகிற நரம்பு மண்டலம். உடம்பில் நம்ம மனம் சம்பந்தப்படாமல் அது இயங்கிக் கொண்டிருந்தால் அது தானாக இயங்கிக் கொண்டது என்று அது விஞ்ஞானம் சொல்லிவிட்டது. ஆனால் இப்பொழுது தானாக இயங்குமா என்றால், தானாக இயங்குவது என்பதில் அங்கு மனம் சம்பந்தப்படவில்லை, ஆனால் அறிவு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மனம் இல்லாத ஜடப்பொருளில் கூட அறிவு என்பது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். எப்படி இருக்கிறது? வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்று இருக்கிறது. சரி, அப்போ அந்த அறிவு தான் அதை இயக்குகிறது என்பதை நாம் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்கிறோம். சரி, அப்படி அந்த இருதயம் இயங்கி அந்த இரத்த ஓட்டத்தை சுழலச் செய்கிறது. இதனுடைய ஒரு அற்புதத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உடல் முழுவதும் எவ்வளவு கோடிக்கணக்கான செல்கள் இருக்கிறது அல்லவா? அந்த கோடிக்கணக்கான செல்களுக்கும் வேண்டிய அந்த பிராணசக்தியை, அதற்கு வேண்டிய அந்த தாதுக்கள், அந்த ஆற்றல் துகள்கள், இவை எல்லாவற்றையும் அது ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு சேர்க்கிறது என்று சொன்னால், அந்த இரத்த ஓட்டத்தினுடைய இயக்கம் எவ்வளவு ஊடுருவி இந்த உடல் முழுவதும் சுழல வேண்டும், அதற்கு வேண்டிய அந்த தமனிகள் எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், அது எப்படி ஒவ்வொரு செல்களோடும் அதை இணைத்து அதை கொடுக்க முடியும் என்பது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி சுழல்கிற அந்த சுழற்சியும்
ஒரு நிமிடத்துக்கு 72 முறை அது சுழல்கிறது என்று சொன்னால், ஒரு செகண்டுக்கு முன்னாடியே அது உடல் முழுவதும் ஒரு சுழற்சி வந்து விடுகிறதே. அப்போ எப்படிப்பட்ட ஒரு அறிவின் இயக்கமாக இருக்கும் என்று பாருங்கள். அது இறை அறிவு. அதனால தான் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த உடலுக்குள்ளாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இறை சக்தி என்று ஒன்று இல்லை, இறைவன் என்று ஒன்று இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் கூர்ந்து சிந்தித்து பார்த்தால் அது மனிதனால் இயலாத ஒரு காரியம், நம்மளால் முடியாத, நம்மை மீறிய ஒரு சக்தி தான் இதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வார்கள். அதைத்தான் இறை சக்தி, இறைநிலை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கடவுள் இல்லை என்று மறுப்பாளர்கள் கூட நம்மை மீறிய ஒரு சக்தி என்று சொல்கிறார்களே, அது இந்த இருதயம், இந்த இரத்த ஓட்டம் ஓடுகிற அந்த ஓட்டத்தையும் அது என்னென்ன செய்கிறது என்பதையும் கூர்ந்து சிந்தித்தால் நிச்சயமாக நம்மை மீறிய சக்தி தான் அதை இயக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். அப்போ அதை இறைவன் என்று சொல்பவர்கள் இறைவன் இயக்குகிறான் என்று சொல்லுகிறார்கள், இது ஆற்றல் இயக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த அறிவு தான் இயக்குகிறது, அறிவு தான் தெய்வம் என்று அதை புரிந்து கொண்டால் அந்த இறைநிலை தான் இயக்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, அப்படி அது சரியாக எல்லா இடங்களுக்கும், எல்லா செல்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பது அது முன்னொரு காலத்தில் நமது உடல் உழைப்பு என்பதன் மூலமாகத்தான் மனிதன் தேவைகளை நிறைவேற்றி கொண்டான். அப்படி இருந்த மனிதன் இப்பொழுது உடல் உழைப்பு இல்லாமல் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது இயந்திரமயமாக இயந்திரங்களை கண்டுபிடித்து விட்டான். உழைப்பு குறைந்து விட்டது. உடலில் அசைவுகள், அசைய வேண்டிய பகுதிகள் அசைவு இல்லாமல் நாம் குறைந்து விட்டது. இதெல்லாமே நாம் அசைக்கிறது. இப்போ பாருங்கள், அது தானாக இயங்கி எல்லா இடத்துக்கும் இரத்த ஓட்டம் ஓடுதுனாலும் நாம் அசைக்க வேண்டிய பகுதிகள் என்று உடலில் இருக்கிறது அல்லவா, அசையக்கூடிய அடிப்படையில் அவை அமைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, இதெல்லாம் மனதின் துணை கொண்டு தான் அசைக்க வேண்டும். இப்பொழுது மனம் சோம்பேறித்தனமாகி அதையெல்லாம் அசைக்காமலேயே இதற்கு பதிலாக இயந்திரங்களை கண்டுபிடித்து விட்டது. அப்போ என்ன ஆகுது, அது இந்த இரத்த ஓட்டம் ஓடி எல்லா செல்களுக்கும் சரியாக கொடுக்க வேண்டிய அந்த இயக்கத்தை முழுமையாக ஒவ்வொரு நுண் பகுதிகளுக்கும் செல்வதற்கு அங்கு தடைகள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ அதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, உடற்பயிற்சி என்று ஒன்று செய்து அந்த உச்சியிலிருந்து பாதம் வரை எல்லா பகுதிகளுக்கும் இந்த பிராண சக்தியும் அந்த தாதுக்களும் சரியாக சென்று சேர்வதற்கு ஒரு அசைவை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதுதான் உடற்பயிற்சி என்று சொல்லுகிறோம். இந்த உடற்பயிற்சியினுடைய விளக்கத்தை சொல்லும்போதே மகரிஷி என்ன சொல்வார், அது என்ன செய்கிறது, இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இந்த மூன்றையும் அது சீராக இயங்கச் செய்கிறது என்று சொல்வார் அல்லவா. அப்போ இந்த உடற்பயிற்சி என்பதை இந்த மூன்று ஓட்டங்களும் சரியாக நடைபெறுவதற்கு நாம் உதவி செய்கிறோம், அவ்வளோதான். அதுக்காகத்தான் உடற்பயிற்சி என்று சொல்வார்கள். உடல் உழைப்பு இருக்கும் பொழுது அது தானாக அது நிகழ்ந்து கொண்டு இருந்தது. ஆனால் இயற்கை என்ன சொல்லியது என்று சொன்னால், தன் தேவையை உடலின் உழைப்பை கொண்டு தான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருந்தது. மகரிஷியினுடைய அந்த தத்துவமே சொல்லும். என்ன சொல்லும், எனது உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து நாம் வாழ்வோம் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ என்ன பண்ணிட்டான் மனிதன், அந்த அறிவின் திறனை என்ன பண்ணிட்டான், அதை மாற்றுத்திறனாக மாற்றிவிட்டான். எப்படி, இந்த உடல் உழைக்கக்கூடியதை, இயக்கக்கூடியதை, உடல் உழைப்பு என்பதை
இயந்திரத்துக்கு மாற்றிவிட்டான் அறிவின் திறன் கொண்டு. அதை மாற்றுத்திறனை வைத்து அதை இவன் நிவர்த்தி செய்து கொண்டான். அப்போ இப்போ கூட நம்ம எல்லா மனிதர்களும் இப்பொழுது மாற்றுத்திறனாளிகளாக மாறிவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மாற்றுத்திறன் என்று சொன்னால் இதையும் மாற்றுத்திறன் என்று சொல்லலாம் போல இருக்கிறது. சரி, அதனால்தான் இந்த உடற்பயிற்சி அவசியமாகிறது. அப்போ ஒவ்வொரு உடற்பயிற்சியும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு அந்த இரத்த ஓட்டத்தை சீராக இயங்கச் செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கைப்பயிற்சியில் தொடங்கி அந்த ரிலாக்ஸேஷன் என்று சொல்லக்கூடிய ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த பயிற்சி வரை, உச்சியிலிருந்து பாதம் வரை எல்லா பகுதிகளையும் அது அதனுடைய இயக்கத்தை செய்யக்கூடிய வகையில் அமைத்து கொடுத்தார்கள் மகரிஷி அவர்கள். இப்போ இந்த இரத்த ஓட்டம் என்பதை நாம் இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு இருப்பதிலே அதில் இன்னும் ஒரு ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது மருத்துவ உலகிலே சித்தர்கள் உருவாக்கிய அந்த வர்ம மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த அடிப்படையில் ஒரு ஞானத்தை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ இருதயத்தின் தசைப்பகுதிகள் என்று சொல்கிறோம். இருதயத்தின் இயக்கம் என்பது அந்த தசைகள் சுருங்கி விரியக்கூடிய அதை பொறுத்து இருக்கிறது. சரி, அது சுருங்கி விரிவதால் அந்த வென்ட்ரிக்கிள் ஆர்டிக்கிளில் அந்த இரத்தம் வந்து அது நுரையீரலுக்கு சென்று சுத்தப்படுத்தப்பட்டு அது ஒவ்வொரு அறைகளுக்கும் மாறி தமனிகள் வழியாக ஓடுகிறது என்பதுதான் அந்த இரத்த ஓட்டம். அந்த ஓடுகிற அந்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவது என்பது ஒரு அந்த இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு நோயாக இருக்கிறது. அதற்கு காரணமும் நமது 6 குணங்கள் என்று மகரிஷி சொல்கிறாங்க. அது இல்லாமல் உணவு, உழைப்பு, உறக்கம், எண்ணம், இந்த 4லும் இருக்கக்கூடிய மாறுபாடு என்று சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போது இந்த இருதயத்தின் அந்த தசைப்பகுதி என்பது மின்பொறி வரும்பொழுது சுருங்கி விரியக்கூடியதாக இருக்கிறது அல்லவா, அந்த தசை தளர்ந்து போய்விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த மின்பொறி வந்தாலும் அது முழுமையாக சுருங்கி விரியக்கூடிய தன்மையை இழந்து விடுகிறது என்று ஒரு குறைபாடு இங்கு வருவதை பார்க்கிறோம். இது எந்த உறுப்பினுடைய குறைபாடு என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் பார்க்கிறது என்று சொன்னால், அதனுடைய அந்த சுருங்கி விரியும் தன்மை குறைந்து விட்டதையும் இருதய பாதிப்பு என்ற அடிப்படையில் அந்த இருதயத்துக்குரிய மருத்துவர் தான் அதற்கும் மருத்துவம் செய்கிறார். இப்போ எல்லாமே ஒவ்வொன்றுக்கு தனித்தனி மருத்துவர்னு வந்ததுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை. இதை நாம் இந்த இடத்தில் நாம் தான் அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை இங்கு நாம் குறிப்பாக இதை சிந்தனை செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன என்று பாருங்கள். அவ்வாறு அந்த இருதயத்தின் தசைகள் தளர்ந்து விட்டது என்று சொன்னால் அது என்ன செய்ய முடியவில்லை, அது சரியாக அந்த இரத்தத்தின் ஓட்டத்தை ஓடச் செய்ய முடியவில்லை. அப்போ என்ன ஆகுது, இரத்த ஓட்டத்தினுடைய வேகம் குறைகிறது. அப்போ உடல் செல்களுக்கு சென்று செல்ல வேண்டிய ஆக்சிஜன் குறையுது. உடல் செல்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய தாதுக்கள் போய் சேரல. அப்போ அங்கு குறைவுபடுகிறது. இப்போது அந்த தசைகளின் அந்த ஆரோக்கியத்தை, அதனுடைய தன்மையை, தளர்வு தன்மையை மேம்படுத்துவதற்கு என்ன செய்வது என்பதை செய்யாமல் அதற்காக என்ன செய்து விடுகிறார்கள், இந்த இரத்தத்தினுடைய
அடர்த்தியை சற்று குறைத்து விடுகிறார்கள். எதற்கு தகுந்தாற்போல்? அந்த இருதயத்தின் தசைப்பகுதியினுடைய அந்த தளர்வுக்கு தகுந்தாற்போல் இந்த அடர்த்தியை குறைத்து அதனுடைய இரத்தத்தினுடைய ஓட்டத்தினுடைய அந்த ஓட்டத்தை அதே நிலையில் அதை பராமரிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். இதற்காக என்ன செய்யப்படுகிறது? அந்த இரத்தத்தின் அடர்த்தியை குறைப்பதற்காக ஒரு மாத்திரை கொடுக்கப்படுகிறது. அப்போ அதை கொடுக்கும்போது அந்த அடர்த்தி குறையும் போது இவ்வளவு அந்த இரத்தத்தின் அந்த இருதயத்தின் தசை இவ்வளவு சுருங்கினாலும் அந்த தளர்வாக இருந்தாலும் அது கொஞ்சம் வேகமாக அந்த தளர்வு நிலையிலும் அந்த ஒரு நிமிடத்துக்கு 72 முறை அது சுழலக்கூடிய நிலைக்கு இரத்தத்தினுடைய அடர்த்தியை குறைத்து விடுகிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காலுக்கு தகுந்தாற்போல் செருப்பு வாங்க வேண்டும், இதுதானே முறை. நாம் செருப்பை வாங்கி கொண்டு செருப்புக்கு தகுந்தாற்போல் காலை நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால் அது சரியாக இருக்குமா? இல்லை. அதுபோலத்தான் இது இருக்கிறது. இப்போ என்ன செய்ய முடியல, அந்த அந்த தளர்வு படுத்தப்பட்ட அந்த தசை, அது மண்ணின் தத்துவம் தானே, அது மண்ணின் தத்துவம். சரி, அது அசைய வேண்டும், அது தளர்வாகிறது. அப்போ அதனுடைய திறனை அதிகப்படுத்த முடியவில்லை. அதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது. இது இயல்புத்தன்மை கிடையாது, இயல்புக்கு மாறானது. ஆனால் மருத்துவம் என்ன செய்கிறது? எங்களுக்கு இந்த இரத்த ஓட்டம் 72 தடவை ஓடணும், அதுக்கு என்ன செஞ்சால் ஓடும், இப்படி ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி கொடுக்கப்படுகிறது. இது ஏன் என்று சொன்னால், இது இருதய நிபுணர் இருதயத்தை மட்டும் பார்ப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அக்குப்பஞ்ச மருத்துவம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இருதயம் என்பது நெருப்பினுடைய தத்துவமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா. அந்த இருதயத்தினுடைய தசைப்பகுதி இருக்கிறதே, அது எதனுடைய மேற்பார்வையில் இருக்கிறது, அதை மேற்பார்வை செய்வது எந்த உறுப்பு என்று சித்தர்கள் கண்டு உணர்த்தி இருக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், இந்த கல்லீரல் என்ற உறுப்பு தான் என்ன பண்ணுகிறது, தசைப்பகுதிகளை பராமரிக்கக்கூடிய வேலையை செய்கிறது. எந்த தசைப்பகுதிகளை? வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தசைப்பகுதிகளை, மசில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பராமரிக்கக்கூடிய வேலையை செய்வது கல்லீரல். அதே சமயத்தில் இந்த இருதய தசை என்று சொல்லக்கூடிய, அதுபோல் இப்போ உதட்டின் உள்பகுதி, ஈறுகள், அதாவது சாஃப்ட் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மசில்ஸ்லேயே சாஃப்ட் மசில்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இருதயத்தினுடைய மசில்ஸ் சாஃப்ட் மசில்ஸ், அதை பராமரிக்கக்கூடிய வேலையை செய்வது மண்ணீரல். இந்த கல்லீரலும் மண்ணீரலும் தான் இந்த உடலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உட்புறத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ், வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ரெண்டையும் பராமரிக்கக்கூடிய வேலையை செய்கிறது. இப்போது இருதயத்தினுடைய அந்த பகுதி, அதாவது இருதயத்தினுடைய அந்த தசைப்பகுதி அது தளர்வாகி இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், மண்ணீரல் அங்கு குறைபட்டு இருக்கிறது. அதனால்தான் இது அதனுடைய இயல்புத்தன்மை இழந்திருக்கிறது என்பதை அக்குபஞ்சர் மருத்துவம் சித்தர்கள் ஞானத்தின் மூலமாக சொல்லுகிறது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த அந்த தசைப்பகுதிகளை, இருதயத்தின் தசைப்பகுதிகளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மண்ணீரலை உறுதிப்படுத்தினால் இது உறுதியாகிவிடும். இப்போ பாருங்கள், நாம் ஏற்கனவே
நாம் ஒரு 2 நாட்களுக்கு முன் நமது சிந்தனையிலே ஒருங்கிணைந்த பார்வை என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா? இந்த இடத்தில் பாருங்கள், இதை இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக பார்க்க வேண்டும். நீங்கள் இப்படி ஒரு நோய் உள்ளவர்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் மிகவும் கவலை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். மனதில் ஏதாவது ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்குத்தான் இப்படியான ஒரு பிரச்சனை அதிகமாக வரக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த மண்ணீரலை நாம் உறுதிப்படுத்தினால், இப்போ அக்குபஞ்சர் தத்துவத்தின் மூலமாக மண்ணீரலினுடைய ஆற்றலை சரி செய்து மண்ணீரலை கெடுக்கக்கூடிய அந்த கவலை என்ற ஒரு மன உணர்விலிருந்து வெளியேறி அந்த மண்ணீரலுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து மண்ணீரல் உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த இருதயத்தின் உரை என்பது உறுதியாகிவிடும். அப்போ ஏற்கனவே இயல்பாக இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமே அது முறையாக ஓடக்கூடிய அளவுக்கு அதை செய்ய முடியும். இப்போது இந்த இரத்தத்தின் அடர்த்தியை குறைப்பதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? மண்ணீரலை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு 2 இடத்தையும் இணைத்து பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையை முழுமையாக அதற்கு தீர்வு காண்டு விடலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இது தற்காலிகமாக அதை ஓடச் செய்யக்கூடிய வேலையை செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய மற்ற பக்க விளைவுகள் என்று நிறைய இருக்கிறது. ஈரில் ரத்தம் வந்துடும். அதே போல் அந்த உதிரப்போக்கு போகும்போது அது அதிகமாக போகும். ஏன்? அதனுடைய அடர்த்தியை குறைச்சிட்டோம். அப்போ அது உடல் முழுவதும் அது இயல்பான அடர்த்தியில் ஓடவில்லை. அப்போ அது ஒரு குறைபாடு தான். இருந்தாலும் இன்றைய விஞ்ஞான மருத்துவம் என்ன சொல்லுகிறது? அது சரியாக அந்த இரத்த ஓட்டத்தை ஓடச் செய்து விட்டோமே என்று சொல்லுகிறது. அது ஓட வைக்கிறது, ஆனால் இயல்பாக ஓடவில்லை. இயல்பாக ஓட வேண்டும் என்று சொன்னால் அந்த இருதயத்தின் உரையை உறுதிப்படுத்துவதற்கு அது என்ன செய்ய வேண்டுமோ, எந்த உணர்வை சரி செய்ய வேண்டுமோ, எந்த உணவை சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்தால் இது சரியாகிவிடும். இந்த ஒரு சிந்தனையை இன்றைய சிந்தனையில் ஒரு புதிய சிந்தனையாக வைத்துக்கொள்ளுங்கள். இந்த சிந்தனையை அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருப்பவர்கள் மனதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அவர்கள் கவலை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். கவலை என்பது அவரிடம் இருக்கும். அதே போல் அந்த உதடு பகுதி என்பது ஒரு அந்த தோல் உரிகிற மாதிரி, அது ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி, அதில் அந்த மண்ணீரலினுடைய அந்த குறைபாடை இந்த உதடு பகுதியில் அதை கண்டுபிடித்து விட முடியும். அப்போ அதை சரி செய்து இதை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒருங்கிணைந்த பார்வையை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய முக்கியமான சிந்தனையாக கொள்வோம். நல்ல சிந்தனைகளை சமுதாயத்துக்கு கொடுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.